வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். திமுக காங்கிரஸ் கூட்டணியில் விரிசல், உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸ் தனித்து போட்டியிடுவதாக திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது தமிழகத்தில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இடம்பெற்றுள்ளது. இந்த நிலையில் கூட்டணியில் முழுமையான திமுக பெரும்பான்மையான இடங்களில் பெற்று இருந்ததாகவும் கூறப்படுகிறது. காங்கிரஸ் ஒதுக்கப்பட்டதாகவும் சிலர் குற்றமும் சாடியிருந்தார். இதன் காரணமாக வரும் உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸ் தனித்து போட்டியிடலாம் என்ற குழப்பத்திற்கு காங்கிரஸ் தரப்பில் ஒரு மிகுந்த ஆதரவு கிடைத்து இருக்கிறதாகவும் கூறப்படுகிறது. உள்ளாட்சி தேர்தலில் திமுகவுடன் கூட்டணியா அல்லது தனித்து போட்டியா என்பது குறித்து ஆராய்வதற்கு நடந்த தமிழக காங்கிரஸ் பொதுக்குழு கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலினுக்கு ஆதரவாக தலைவர்கள் பேசியதற்கு எதிர்ப்பு வெடித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. மேலும் இது தொடர்பாக அகில இந்திய காங்கிரஸ் செயலாளர் விஸ்வநாதன் கூட்டத்தில் பேசியிருக்கிறார். அப்பொழுது சட்டசபை லோக்சபா தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெறுகிறது. இந்த இரு தேர்தலுக்கும் நாம் பணம் செலவு செய்கிறோம். உள்ளாட்சி தேர்தலில் தனித்து போட்டியிட்டு பொது செலவு செய்தால் கட்சி வெற்றி பெறும், கட்சியின் கட்டமைப்பு வலுப்படையும், தொண்டர்களும் உற்சாகமடைவார்கள் எனவும் கூறியிருக்கிறார். மேலும் மாநில சிறுபான்மையினர் ஆணையர் தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் கூட்டத்தில் பேசும்பொழுது என்ன சொல்லியிருக்காருன்னா, லோக்சபா தேர்தலில் 100% வெற்றிக்கு முதல்வர் ஸ்டாலின் உழைப்பு மகத்தானது என்று சொல்லி, உள்ளாட்சி தேர்தலில் திமுக கூட்டணியில் எத்தனை இடங்களை பெற வேண்டும், எத்தனை முன்கூட்டி பேசுவதற்கு குழு ஒன்றை அமைக்க வேண்டும் எனவும் கூறியிருக்கிறார். இப்படி நடத்தப்பட்ட பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய தலைவர்களின் சிலர் திமுக கூட்டணிக்கு ஆதரவாகவும் பேசியிருக்கிறார். முதல்வர் ஸ்டாலின் அவர்களையும் பாராட்டியும் பேசியிருக்கிறாங்க. இதையெல்லாம் பேசும்பொழுது தொண்டர்கள் எழுந்து எதிர்ப்புகளை தெரிவிச்சிருக்கிறதாகவும், தேர்தலில் வெற்றிக்கு ராகுல் காந்தி தான் காரணம் எனவும் அங்கு கோஷங்கள் இட்டதாகவும், உள்ளாட்சி தேர்தலில் தனித்து போட்டியிடுவோம் என்றும் சில தலைவர்கள் பேசியதை தொண்டர்கள் ஆர்வத்துடன் வரவேற்றதாகவும், எனவே நடக்கின்ற நிகழ்வுகளை வைத்து பார்த்தால் உள்ளாட்சி தேர்தலில் தனித்து போட்டியிட வேண்டும் என்று காங்கிரஸ் தரப்பில் விரும்புகிறார்கள். இனி திமுக கூட்டணி நீடிக்குமா என்று தெரியவில்லை என்ற கேள்விகளும் எழுந்துள்ளது. மேலும் இது அவர்களுக்கு கூட்டணியில் விழுந்த பெரிய விரிசலாகவும் பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. பொறுத்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இது போன்ற நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.